கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு, மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார். திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிக்கிறார் திருச்சபை இருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தமிழுக்கு தமிழ் செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தமிழுக்கு தமிழ் செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாஸ்டர் விக்டர் அவர்களும் நானும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசுகிறோம். பிஷப் ராஜையாவும் நானும் உங்களிடம் பேசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். ஒரு வசனத்தை வாசிக்க கவனிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், நம்மை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம்மை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். யார் அப்படி பண்ணுகிறது? யார் அப்படி பண்ணுகிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு எப்போதும் வெற்றி தருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்பொழுதும் வெற்றியை தருகிற தேவன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம அனைவரோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். வேதம் சொல்கிறதை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு நிழலா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு நிழலா இருக்கிறார். நம்முடைய நிழல் நம்மை விட்டு போவதில்லை. நம்முடைய நிழல் நம்மை விட்டு போகுவதில்லை. நாம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய நிழல் நம்மை தொடர்கிறது. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய நிழல் நம்மை தொடர்கிறது. அதுபோல இயேசு கிறிஸ்து நம்ம கூட வருகிறார். அதுபோல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரோடு கூட வருகிறார். நாம் செய்கிற காரியங்களிலே வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நாம் செய்கிற காரியங்களில் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 2:14 அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நன்றாய் கவனியுங்கள். நன்றாய் கவனியுங்கள். ஒரு சிலர் ஜெயிப்பாங்க, சில நேரம் தோத்துருவாங்க. ஒரு சிலர் ஜெயிப்பாங்க, சில நேரம் தோத்துருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை அப்படி அல்ல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற வாழ்க்கை அப்படி அல்ல. எப்படி? எப்படி? எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எதற்கு அப்படி தேவன் நமக்கு எல்லா நாளும் வெற்றி தர முடிகிறது? எப்படி? அதற்கு தேவன் எல்லா நாளும் நமக்கு வெற்றி திறக்க பண்ணுகிற தேவன். எப்படி அதை செய்ய முடிகிறது? எப்படி அது செய்ய முடிகிறது? நாம் தொடர்ந்து சில வசனங்களை கவனிப்போம். நாம் தொடர்ந்து சில வசனங்களை கவனிப்போம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற தேவன். வேத வசனத்தின் மூலமாய் எப்போதும் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக எப்பொழுதும் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிற தேவன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறார், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருங்கள் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம கவலைகளை மறந்து எப்போதும் சந்தோஷமா இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் கவலைகளை மறந்து எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவருக்கு அது பிடிக்கும். ஆண்டவருக்கு அது பிடிக்கும். அவர் சொல்லுகிறதை செய்வதை தேவனுக்கு பிடிக்கும். அவர் சொல்லுகிறதை நாம் செய்வது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம துக்கத்தோடு இருக்கணும் எப்போதும் விரும்புறது இல்லை. ஆண்டவர் நமக்கு எப்பொழுது துக்கத்தோடு கூட இருக்கணும் அவர் விரும்புவது இல்லை. அவர் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? இந்த வாழ்க்கை நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை சௌபாக்கிய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை சௌபாக்கிய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. மற்றவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. மற்றவர்களுக்கு இந்த பாக்கியம்
கிடையாது. பாதி நாள் துக்கத்துல தான் இருப்பாங்க, பாதி நாள் துக்கத்தோட தான் இருப்பாங்க, பாதி நாள் சந்தோஷமா இருப்பாங்க. பாதி நாள் சந்தோஷத்தோட கூட இருப்பாங்க. சினிமா தியேட்டருக்கு போகும்போது 3 மணி நேரம் சந்தோஷமா இருப்பாங்க, சினிமா தேட்டருக்கு போகும் பொழுது 3 நாள் சந்தோஷமா இருப்பாங்க, 3 மணி நேரம் சந்தோஷமா இருப்பாங்க, 3 மணி நேரம் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஃபுல்லா துக்கமா தான் இருப்பாங்க. அதன் பிறகு எப்பொழுதும் துக்கமா இருப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், ஆண்டவராக இயேசு நம்ம நடத்துகிறார், எப்போதும் சந்தோஷமா இருக்கும்படிக்கு, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படியாக. அவர் நம்மை சந்தோஷத்தினால நிரப்புகிறார், அவர் நம்மை சந்தோஷத்தினால நிரப்புகிறார், கட்டளை கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். என் ஜனமே, என் ஜனமே, என் பிள்ளையே, என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே, என் மகனே, என் மகளே, நீ எப்போதும் சந்தோஷமாயிரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, கவலைப்படாத, கவலைப்படாத, வருத்தப்படாத, வருத்தப்படாத, வேதனைப்படாத, வேதனைப்படாத. உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு அதிசயம் நான் செய்வேன், உங்களுக்கு அதிசயம் செய்வேன், நான் உனக்கு அதிசயம் செய்வேன். நான் உனக்கு அதிசயம் செய்வேன். 1 தெசலோனிக்கர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற போது 1 தெசலோனிக்கர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்கிறது? எப்போதும் சந்தோஷமா இருப்பது போல, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது போல எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எங்கேயாவது பிரயாணப்பட்டு போகும்போது ஜெபம் பண்ணிட்டே போங்க, எங்க பிராயப்பட்டு போகும்போது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொண்டே போங்க. ஜெபம் பண்ணி கொண்டே போங்க. நீங்க வீட்டுல தனிமையில இருக்கும்போது ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க, நீங்க வீட்டுல தனிமையா இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஜெபம் பண்ணி கொண்டே ஆராதிங்க, ஆண்டவராக இயேசுவை ஆராதனை செய்யும் பொழுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டிய என்பது அவருடைய விருப்பம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எப்போதும் அவருடைய சமூகத்துல களி கூறுங்கள், எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூறுங்கள், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. ஜெபம் பண்றது அப்படிதான், ஜெபம் பண்றது அப்படிதான். ஜெபம் பண்றது களி கூறுவதற்கு சமம், ஜெபம் பண்ணது களி கூறுவதற்கு சமம். தகப்பனிடத்துல பிள்ளை பேசும்போது சந்தோஷமா பேசும், தகப்பனிடத்தில் பிள்ளை பேசும் பொழுது சந்தோஷமாய் பேசும். நாம் சந்தோஷமாக தேவனிடத்தில் பேச வேண்டும், நாம் சந்தோஷமாய் தேவனிடத்தில் பேச வேண்டும், தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய கஷ்டங்களை சொல்ல வேண்டும், நம்முடைய கஷ்டங்கள் சொல்ல வேண்டும், நம்முடைய கவலைகளை அவருக்கு தெரிவிக்க வேண்டும், நம்முடைய கவலைகள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். கேட்டுட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாரு, கேட்டுட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். உனக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு அதிசயம் செய்வார், உங்களுக்கு அதிசயம் செய்வார், உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்களுக்கு நிச்சயமாய் சமாதானம் தருவார், உங்களுக்கு ஒரு அன்பின் வாழ்க்கை கொடுக்கப்படும், உங்களுக்கு ஒரு அன்பின் வாழ்க்கை கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறதை பாருங்கள், வேதம் சொல்கிறதை பாருங்கள். அவருடைய சமூகத்துல எப்போதும் களி கூறுங்க, அவருடைய சமூகத்தில எப்பொழுதும் களி கூறுங்கள், அவருடைய சமூகத்துல எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்போதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். தேவன் ஏன் இப்படி சொல்லுகிறார்? தேவன் ஏன் இப்படி சொல்கிறார்? சந்தோஷமா இருங்கள் என்று ஏன் சொல்லுகிறார்? சந்தோஷமா இருங்கள் என்று ஏன் சொல்லுகிறார்? என்னை பற்றி அவருக்கு தெரியவில்லையா? என்னை பற்றி அவருக்கு தெரியவில்லையா? பாருங்கள், நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, பாருங்கள், நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதீர்கள், அவர் சொன்னதை செய்யுங்க, அவர் சொன்னதை செய்யுங்க. அற்புதம் நடக்கும் பாருங்க, அற்புதம் செய்வாரு, அதிசயம் நடக்கும் பாருங்க, அதிசயம் செய்வார் பாருங்க, சாட்சியாய் நீங்க சொல்லுவீங்க பாருங்க, சாட்சியாய் நீங்க சொல்கிறத பாருங்க. சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தான் தேவன் பேசுகிறார், உங்களிடத்துக்கு தேவன் இன்றைக்கு பேசுகிறார். உங்கள் காயங்களை அவர் கட்டுவார், உங்களுடைய காயங்களை அவர் கட்டுகிற தேவன், உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார், உங்களுடைய காயங்களை அவர் ஆற்றுவார், உங்களை குணமாக்குவார், உங்களை குணமாக்குவார். அவர் சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர், அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவன். நாம் எப்போதும் தேவ சமூகத்துல களி கூர்ந்து மகிழ வேண்டும், நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்துல
களி கூர்ந்து மகிழ வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது இப்படி நாம் செய்யும் பொழுது பிசாசு வெட்கப்பட்டு போவான், பிசாசானன் வெட்கப்பட்டு போவான், பிசாசானவன் விழுந்து போவான். பிசாசானன் விழுந்து போவான். நீங்க ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கும் போது நீ ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பிசாசு கீழே விழுந்துருவான், பிசாசு கீழே விழுந்துருவா, செயலற்று போவான், செயலற்று போவா, இல்லாமல் போவான், இல்லாமல் போவா, ஓடி போவான், ஓடி போவா. அவனுக்கு இடம் கிடைக்காது. அவனுக்கு இடம் கிடைக்காது. இருதயத்தில் தேவன் நிரம்பி இருப்பார், அந்த இருதயத்துல தேவன் நிரம்பி இருப்பார். அவருடைய அன்பு நிரம்பி இருக்கும், அவருடைய அன்பு நிரம்பி இருக்கும், அவருடைய மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும், அவருடைய மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். பிசாசு ஓடி போவான், பிசாசு ஓடி போவான். இவர்களிடத்தில் எனக்கு இடம் இல்லை, இவர்களிடத்தில் எனக்கு இடமில்லை, நான் ஓடி போகிறேன்னு ஓடி போயிருவான். நான் ஓடி போகிறேன் என்று பிசாசு ஓடி போவான். இயேசு கூடவே இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? எப்போதும் வெற்றி கிடைக்கும், எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும், எப்பொழுதும் ஜெயம் கிடைக்கும், எப்பொழுதும் ஜெயம் கிடைக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் இருந்தால் கர்த்தருக்குள் இருந்தால் நித்திய வாழ்க்கை உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு. எது வேணாலும் இல்லாம போகலாம், எது வேணாம் இல்லாம போகலாம், ஆனா நித்திய வாழ்க்கை ஜீவன் கர்த்தர் தருகிறார். ஆனா நித்திய வாழ்க்கை ஜீவன் தருகிற தேவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கதை சொன்னார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க வேண்டும் என்று வேதத்துல ஆண்டவர் ஒரு கதை சொன்னார். லூக்கா 18 அதை சொன்னார். லூக்கா 18 அப்படி சொல்லப்பட்டுள்ளது. சீஷர்களுக்கு அவர் ஆறுதலாக ஒரு சம்பவத்தை, ஒரு வாழ்க்கையை சொன்னார். சீஷர்களுக்கு அவர் ஆறுதலாய் ஒரு சம்பவத்தை, ஒரு வாழ்க்கையை சொன்னார். ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வது போல சொன்னார். ஒரு பெண்ணுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்வது போல சொன்னார். அது எதற்காக சொன்னார்? அது எதற்காக சொன்னார்? எப்போதும் நம்ம ஜெபிக்கணும், எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாம எப்பவும் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும். பண கஷ்டம் இருக்கிறது, பண கஷ்டம் இருக்கும், இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கும், அதை சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. அது சொல்லி பெருமை பாராட்டாதீங்க. நான் கடன்ல இருக்கேன், நான் கடனோடு கூட இருக்கிறேன், பண கஷ்டத்திலே இருக்கிறேன், நான் கடன் கஷ்டத்தோடு கூட இருக்கிறேன், அதை சொல்லக்கூடாது. அதை சொல்லாதீங்க. தேவனிடத்துல ஜெபிங்க, தேவனிடத்துல ஜெபிங்க, மறந்துருங்க, மறந்துருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அற்புதம் நடக்கும் பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் பாருங்க, உங்களுக்கு அதிசயம் நடக்கும் பாருங்க, உங்களுக்கு அதிசயம் நடக்கும் பாருங்க. மோசே 30 லட்சம் மக்களையும் அழைத்து கொண்டு வந்தான். மோசே 30 லட்சம் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தான். அவனுக்கு பின்னாடி அவனுடைய சத்துருக்கள் கொல்லும்படியாக வந்தார்கள். அவனுக்கு பின்னாடி அவருடைய சத்துருகள் கொல்லும்படியாக வந்தார்கள். முன்னாடி அதற்கு மேல போக முடியாம பெரிய தண்ணீர் நிரம்பி இருந்தது. முன்னாடி அதுக்கு மேல போக முடியாம பெரிய தண்ணீர் அங்க இருந்தது. தண்ணீருக்குள்ள போனா செத்து போயிருவோம், தண்ணீருக்குள்ள போனா இறந்து போயிடுவோம், பின்னாடி போனா சத்துரு கொன்றுவான், பின்னாடி போனா சத்துரு கொண்டுடுவான். என்ன நடந்தது? என்ன நடந்தது? அங்கே நடந்தது என்ன? அங்கே நடந்தது என்ன? தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி சொன்னார்கள், தேவனை நோக்கி சொன்னார்கள். முன்னாடி வழி திறந்தது, முன்னாடி வழி திறந்தது. சந்தோஷமா போனாங்க, சந்தோஷமாய் கடந்து போனாங்க. ஆண்டவருடைய சமூகத்தோடு சந்தோஷமா போனாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் கடந்து போனார்கள். இவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்கள் தண்ணீரிலே மூழ்கி செத்து போனார்கள். இவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்கள் தண்ணீரை மூழ்கி இறந்து போனார்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எப்பொழுதும் வெற்றி தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சங்கீதம் 145:21 பார்க்கிற போது, சங்கீதம் 145:21 பார்க்கிற பொழுது, எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் போது, அப்படி செய்யும் பொழுது எப்போதும் வெற்றி கிடைக்கும், எப்பொழுதும் நமக்கு வெற்றியை தருகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்னா என்ன? ஸ்தோத்திரம்னா என்ன? ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி. என்ன நன்றி? என்ன நன்றி? என்னை வாழ வைத்தீரே, என்னை வாழ வைத்தீரே, நன்றி, நன்றி. என்னை நடத்துகிறீரே, என்னை நடத்துகிறவரே, நன்றி, நன்றி. என்னை போஷிக்கிறீரே, என்னை போஷிக்கிறவரே, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிக்க
துதிக்கும் போது துதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் மகிமைப்படுகிறார். அங்கே இறங்கி வருகிறார். அங்கே இறங்கி வருகிறார். ஆண்டவரை நீங்கள் எப்போதும் உங்க கூட வைத்திருக்க வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை எப்பொழுதும் உங்க கூட இருக்கணும்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரு? ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரு? எப்போதும் வெற்றி கிடைக்கணும்னா எப்பொழுது வெற்றி கிடைக்கணும்னா எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுது சந்தோஷமா இருங்க, எப்போதும் அவர் சமூகத்துல களி கூறுங்க, எப்பொழுதும் அவர் சமூகத்தை களி கூறுங்க, எப்போதும் தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி செய்யும்போது நமக்கு எப்போதும் வெற்றி. அப்படி செய்யும் பொழுது நமக்கு எப்பொழுதும் வெற்றி. இதை செய்து பாருங்க. இதை செய்து பாருங்க. உங்க குடும்பத்துல எப்போதும் வெற்றி கிடைக்கும். உங்க குடும்பத்துல எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. என் ஜனங்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஜெபிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம். கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் உம்முடைய வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் உம்முடைய வசனத்தை கேட்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க. பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் கத்த தொட்டு ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஜெபிக்கிறவர்களா மாற்றுங்க. ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுறவர்களா மாற்றுங்க. வெற்றியை காண்கிறவர்களாய் மாற்றுங்க. வெற்றியை காண்கிறவர்களா நீங்க மாற்றுங்க. சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. சந்தோஷம் உள்ளவர்களா நீங்க மாற்றுங்க. உம்முடைய சமூகத்தில் களிகூறுகிறவர்களாய் மாற்றுங்க. உம்முடைய சமூகத்தில் களிகூறலா மாற்றுங்க. அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதாக. உம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதாக. இப்பொழுதே தொடும். இப்பொழுதே தொடும். ஜீசஸ். ஜீசஸ். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருக்கும் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.